ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில் வழங்கும் சிரிப்புடா. பவர்ட் பை குட் நைட் அட்வான்ஸ்ட் ஆக்டிவ் பிளஸ். co-presented by பத்தாஞ்சலி கேஷ் காந்தி. இப்படி செட்டிலாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆள் வேணும் பாரு. ஏன் முருகன் சார் பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பர்ஃபார்ம் பண்ண கூட செட்டில்டா? ஏன்னா ஆனவனா அவருக்கு என்னடா பிரச்சனை? 2 பேர் தாடி வச்சிருக்கிறதுனால பிரச்சனையா? லேடி வச்சிருக்கிறது பாவி தலைவா, நான் சொல்ல வேலை தலைவா. அவனா லீட் எடுத்து பேசுறான். எங்கிட்ட மோதாத டீம் தொடர்ந்து 2வது நாளில் வந்து பேசுகிறோம். வேற என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள்? நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. என்ன இப்போது 87 வந்து 86 to 88 நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வந்து அதை கண்டெம்பரரியாக ஃபில்ம் பண்ணுறது, அது லைவ் லொக்கேஷனில் பண்ணுறது. இந்த படத்தோட ஷூட்டிங்கை மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 47 நாளுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. சபாஷ். ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க்குன்னு அவங்க ஒரு 1.5 மாதம் அதுக்கு ஒர்க் பண்ணாங்க. எங்கெங்கெல்லாம் கேமரா வச்சா எதுவுமே அதாவது ஒரு சைக்கிள் கூட இன்றைக்கி இருக்கிற சைக்கிளை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அன்றைக்கி அந்த பழைய சைக்கிள் அந்த சைக்கிளில் சீன்லாம் இருக்கும். அந்த பெடல் கூட அந்த காலத்து பெடலை தேடி போய் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த பெடல் கிடையாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அந்த செட்டருக்கு ஒரு தடவை என்ன நடந்ததுன்னா, ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் அந்த காலகட்டம். அதில் சிவாஜி சார் நடிச்சிருப்பார். ஸோ அந்த சிவாஜி சாரோட கட் அவுட்டை வரைஞ்சி அப்போ தேட்டருக்கு முன்னாடி நாள் என்னென்ன நடக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். க்ரௌடு வந்து நாங்கள் ஒரு நைட்டு ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. சரி, எப்போ எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு 11 மணி வரைக்கும். அப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த நாள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், வேலைக்கு போனதெல்லாம். ஒரு 1:30 மணிக்கு பார்த்தா க்ரௌடு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. என்னடா சடனாக வந்து இவ்வளோ க்ரௌடு வந்து யாராவது ஏதாவது போய் சொல்லி விட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ நினச்சோம். அப்புறம் கொஞ்ச நேரம் போய் அவர்கிட்ட கேட்டவர், பெரியவர், ரொம்ப வயசானவர், அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். என்ன சார் நீங்கள் வேடிக்கை பார்த்துருக்கீங்கன்னு சார், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இப்படி தான்ப்பா இருந்தது. அதுதான் நீங்கள் ஒருவேளை நாளைக்கு இந்த தேட்டரில் போட போகிறீங்களோன்னு நினச்சி தான் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு பழைய ஃபீல் இருந்தது. மிகப்பெரிய வெற்றியடைய எங்களுடைய டீம் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அக்னி கொண்டு வந்தா யாரோ தள்ளி வச்சுட்டான். அக்னி கொடுத்து ட்ரான் பண்ணுங்க. பிள்ளையாண்டான கூப்பிடுங்க. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த பண்ண மகள் தான் சுகர். அந்த மாலை எடுத்த கழுத்தில் போட்டுக்கோ. கரெக்டாக இப்போ தான் ஐயர் வேலை பார்த்துருக்கேன். பொண்ணை கூப்பிடுங்க. உட்காருமா, உட்காருமா. நான் ஏன் உட்காரணும்? நான் பொண்ணோட அம்மா. அம்மா வந்தாலும் பெண்ணு தானே. பெண்ணை கூப்பிடுங்க. மா, மாமா. ஏயா மணமேடைக்கு வரப்ப மகிழ்ச்சியா வர வேண்டாம், மரண மேடைக்கு வர மாதிரி வர. மாலை கொடுங்க. எடுத்து கொடுப்பா. அந்த அரிசியெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருவாமா, தூக்கி போட்டோம். வாழ்க்கை அரிசிமா. வாய்க்கரிசியா? வாழ்க்கை அரிசி. வாழ்க்கை அரிசியா? ஏன்டா புடுங்க அரிசி வாயா, அது கரெக்டாக வராது அவனுக்கு. பார்த்துமா, பார்த்து மாமி ஷாப் போயிட்டு வந்துட்டாளா? முருகான தான் உண்மையாவே கல்யாணத்துக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்காரு. கல்யாணம் ஆயிடுச்சா முருகன் சார்? இல்லை அப்புறம் இவ்வளோ ஏக்கத்தில் பார்க்குறீங்க. அக்னி கொடுத்து நல்ல ஹைவே தாபா மாதிரி ஆகிட்டோம். அக்னி கொடுத்து ஹைவே தாபா மாதிரி. கட்டுப்பா. கெட்டி மேல சொல்லுங்க. கெட்டி மேல. நிறுத்துங்க. ஐயோ. குச்சி தீர்ந்துட்டு டேய், ஒரு கல்யாணத்தை ஏன்டா 3 தடவை நிறுத்துறீங்க? வாடா. நல்ல வேலை குச்சி தீர்ந்துட்டுன்னு பார்த்தேன். பிள்ளையாண்டா வந்துட்டான். உட்கார் தம்பி. குச்சி தீர்ந்து போச்சு பார்த்தா பிள்ளையாண்டா வந்துட்டான். அல்டிமேட்ரா. யாரா இவனுங்க? நல்ல டேய் அண்ணே அண்ணே லவ் பண்ண பொண்ணுன்னு. அப்படி உட்காருப்பா, சாப்பாடு போடுவாங்க. அப்படி உட்காருங்க. ஐயரே, என்ன அரை மூடி தேங்காய் மேல இருக்கு? ஏமா அறிவு இருக்காமா, மூளை இருக்காமா, நாலேஜ் இருக்காமா? அந்த மூலையில போய் உட்காருப்பா. சண்டை போட அமைதியா